அவல் வடைங்க. சூப்பராக இருக்குது. அவலும் பச்சைப்பயிரும் முளைக்கட்டின பச்சைப்பயிறு வடை சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? அதுக்கு காம்பினேஷன் வந்து பூண்டு சட்னிங்க. அவல் வடை பூண்டு சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? சரி, இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இது பாருங்க, இது முளைக்கட்டின பயிர் இருக்குது பாருங்க. இந்த அளவு முளைக்கட்டினா போதும், நிறைய வேண்டாம், நிறைய முளைக்க வேண்டாங்க மக்களே, இந்த அளவில் போதும். அடுத்து இங்கே வருது அவள். இதுக்கு இந்த நேரம் பார்த்தீங்களா அவள் நான் 2-3 நேரத்துக்கு முன்னாடியேவும் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போடுங்க. 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நமக்கு நல்லா மசிச்சிடலாம். பாருங்க, நான் 2 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் இது. அடுத்து இதை அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 எடுத்துக்கலாம். பருப்பு அவ்வளோ 2 எடுத்துக்கிறோம். இதில் 2 சூப்பராக இருக்கும். வடை மாதிரி பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 2 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஊற வச்சுட்டா இந்த வருது எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். நல்லா நசுக்கி கையிலேயே வச்சு கூட பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் வச்சேமும் நல்லா பிசைஞ்சு மாவோட நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பார்த்துக்கல? பார்த்தீங்களா? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா நல்லா 2-3 மணி நேரம் ஊறிச்சின்னா நல்லா மசிஞ்சிடும். நம்ம கையில் வச்சேமும் பருப்போட நல்லா பிசைஞ்சு அப்படியே தட்டி போடலாம். சீக்கிரம் ஹெல்த்தியானது மக்களே. நம்ம வீடியோன்னு சொன்னாலே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்துருப்பீங்கல்ல? ஆனால் என்னுடைய நோக்கம் அதுதான். அதனால் நேற்றுக்கே முளைக்கட்ட வச்சேன். பருப்பை சுத்தம் பண்ணி எடுத்து ஊற வச்சு காலையில் ஊற வச்சு நைட்டு கட்டி வச்சேன். அப்போ இன்றைக்கி இந்நேரத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 10 மணிக்கு. அப்போ இந்த அளவு அழகாக முளைச்சிரும். நம்ம காலையில் எழுந்திரிச்சி நம்ம வேலையெல்லாம் சமைச்சிட்ருக்கும்போது இதை அவ்வளோ ஊற வச்சோன்னா 2-3 மணி நேரத்தில் அது ரெடி ஆகிடும். அதை டக்குன்னு பிள்ளைகளுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் வச்சு லேட்டாக வச்சு 4 மணிக்கு வரும்போது செஞ்சுக்கலாம். பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணுங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதை போட்டுக்கலாம். அவளை பசனிக்கோங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களே. இந்த வடையை தைரியமாக சாப்பிட்லாம். நம்ம எல்லோரும் சாப்பிடலாம். பேஷண்ட்டுக்கு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ முளைக்கட்டின பயிறு இல்லைங்களா? இந்த கட்டி வரணும். அவ்வளோ தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்படியே கட்டியாக தான் இருக்கணும். இப்போ இங்கே எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்தால் தான் நமக்கு வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டம்ளருக்கு மட்டும் நான் போட்டுட்ருக்குறேன். இந்த அளவில் இந்த அளவு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தில் மருத்துவ குணம் நிறையா இருக்குதுங்க. அதனால தான் நான் அடிக்கடி நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணட்டும், கொஞ்சம் எண்ணத்தை பார்த்து போய் உரிச்சிட்ருக்க அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த அம்மா சின்ன வெங்காயம் போட்டுச்சு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுது. அப்போ நம்மளும் சின்ன வெங்காயம் போடலாம். ஏன்னா நாங்கள் செஞ்சு காட்டுறவங்க தானே உதாரணம் அப்படின்னு சொல்லி தான் மக்களை நான் சின்ன வெங்காயம் வினையை கட்டி நான் உட்காந்து உரிப்பேன். நீங்களும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது கூட வாங்கிக்கோங்க. வாங்கி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் எதுக்கு எடுத்தாலும் போடுவேன். சில இதுக்கு அது போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து இஞ்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு குருமிளகு,
கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நைட்டு பருப்பு காலையில் ஊற வச்சுட்டு போங்க. இல்லை அப்படின்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செஞ்சுக்கலாம். செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு பாக்ஸுக்கு கொண்டு போகலாம். பிள்ளைகளுக்கு 2 பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுடலாம். லஞ்சுக்கு நம்மளும் செஞ்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம் மக்களே. வேறு எதுவுமே நம்ம தேட வேண்டாம். நமக்கு சமையலுக்கு தான் நறுக்குவோம். கூட கொஞ்சம் நறுக்கி அவ்வளோ மிக்சியில் போட வேண்டாம். பருப்பு மட்டும் எடுத்து முளைக்கட்டி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எடுத்து போட்டு டக்குன்னு எடுத்து போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த டைம் கூட ஆகாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவுள் வடை, அவுள் தான் மெயினாக. அவுள் வடை சூப்பர். இவ்வளோதான் மக்களே. டக்குன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சமைக்கும் போதே எடுத்து வச்சுட்டா 10 நிமிஷம் தான். அந்த அடுப்பில் சாப்பாடு வச்சா அந்த அடுப்பில் ஒன்று, இந்த அடுப்பில் குழம்பு வச்சா இந்த அடுப்பில் செஞ்சுட்டு போகலாம். நல்ல ஒரு தீனாவும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். செக் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு வெங்காயத்துக்கு போட்டேன், வெந்துட்டுருக்கு. அப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டிக்கோங்க. தட்டி உங்களுக்கு ரவுண்டாக வேணாலும் இதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா ரவுண்ட் ஆகி போகும். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. போட்டுக்கலாம். கரெக்டாக ஆகிடுச்சு. தட்டி போட்டுக்கோங்க. நான் எல்லோரும் சாப்பிடணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி எல்லாம் செய்கிற மக்களே. முளைக்கட்டின பருப்பும் தானியமும் ரொம்ப ரொம்ப நல்லது. வயசானவங்களும் சாப்பிடணும், சின்ன குழந்தைகளும் சாப்பிடணும். அப்படின்னு தான் நான் அவுள்லையும் பருப்புலையும் பண்ணியிருக்கேன். நான் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோவா டைமெல்லாம் எடுக்காது. இப்படி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம். மக்களே பாருங்க, சூப்பராக பச்சை கலரில் இருக்குது. சூப்பராக ரெடி ஆச்சு. நீங்கள் எப்படி இருப்பாரு, வித்தியாசமாக இருக்கும். வாசமும் நல்லா கமன்னு வரும். இஞ்சிக்கு அந்த கருவேப்பிலை, மிளகு சூப்பர் வாசம் வரும். சரி, அடுத்து போட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். எடுத்து பார்க்கலாம். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும் மக்களை, வித்தியாசமாக இருக்கும். அவுள் வடை சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஜவ்வரிசியில் ஒரு வடை செஞ்சுருந்தேன். அது சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்துருந்தது. நான் உங்களுக்கு யோசித்து உங்களுக்கு நல்லதாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நல்ல ஒரு தானியத்தில் பருப்புகளில் எடுத்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிற மக்களே. தொட்டுக்கூட வேணும்ல மக்களே. சூப்பர் சட்னி. என்ன சட்னி நீங்கள் செய்ய போகிறீங்க? இங்கே வாங்க. பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். இந்த வடைக்கு பூண்டு சட்னி சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், லைட்டாக ஊற்றிக்காங்க போதும். கடலைப்பருப்பு இந்த அளவில் போதும், நிறையா வேண்டாம். பூண்டு நல்லா வணக்கணும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி மற்ற பருப்பு வடைகளோட நமக்கு
எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளோ எவ்வளோ நன்மைன்னு. முளை கட்டின பச்சை பயிறு எவ்வளோ நன்மைன்னு எல்லாத்துக்கும் தெரியும் மக்களே. அதனால தான் நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? அது கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சமாக தான் இஞ்சி. பூண்டு தான் ஜாஸ்தி, இஞ்சி நிறையா போடாதீங்க. பூண்டு தான் நிறையா போடணும், இஞ்சி கொஞ்சோண்டு தான். மூணு வரமிளகா, ஏன்னா பூண்டு காரமாக தான் இருக்கும். வரமிளகா உங்களுக்கு காரம் வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க, எங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கூட நான் 4 மிளகா சேர்த்துக்குவேன். கருவேப்பிலை, நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சமாக போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி போடு, மல்லித்தூள், ஜீரகத்தூள் போட்டு வச்ச இந்த மெத்தேடில் நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதனால தான் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பழம், 2 தக்காளி பழம் உனக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழம் போட்டு பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் மக்களே. இந்த சட்னி வடையும், இந்த அவுள் வடையும் சூப்பராக இருக்கும். மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்தா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ குழந்தையிலேருந்து 100 வயசு தாத்தா வரைக்கும், பாட்டி வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி அவுள் வடை பூண்டு சட்னி சூப்பர் காம்பினேஷனுங்க. செஞ்சு அசத்துங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே, நல்லது. அதனால சொல்கிறேன், வேறு பருப்பில் ட்ரை பண்ணுறதோட அவ்வளோ நல்லது. பச்சை பயிரும் நல்லது, முளைக்கட்டின பயிறு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் க்ரீக் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.